ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பில் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களையும் என்னையும் அருள்நாதர் இயேசு சந்திக்க வைத்திருக்கிறார். நான் மனதார கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அருள்நாதர் இயேசு ஆவியானவர் மூலமாய் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். எல்லாம் புதிதாகின. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றப் போகிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கூட இன்னொரு வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், கடந்து போனதை நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆம், இன்றைக்கு புதிதாக ஏதோ ஒரு காரியத்தை, உங்கள் புத்தி கெட்டாத காரியத்தை இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்கு செய்ய போகிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய போகிறார், உங்கள் கையின் பிரயாசங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். எல்லாவற்றையும் புதுப்பிக்க, சிறப்பாக செய்ய என் தெய்வத்தின் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்களும் நானும் அவரது கரத்திலே கொடுப்போம் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் மாறுவா. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மட்டும்தான். வெறும் பைபிளை தூக்கிட்டு இருந்தால் போதாது, வெறும் வேத வசனத்தை படித்தா போதாது, வெறும் ஜெபம் பண்ணால் போதாது. என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாகிருக்கும். ஆமேன். நாங்கள் வசிக்கின்ற லைன்ஸ்டோன் பகுதியில் ஒரு அருமையான ஒரு வாலிப அண்ணன் இருந்தார்கள். அப்பொழுது நான் சின்ன பையன், 9th 10th படிக்கக்கூடிய பருவம். எனக்கு மிகவும் அறிந்து விட்டு நல்லா குடித்துட்டு எப்பவும் தெருவில் தான் நிற்பாங்க. எப்பவும் தெருவில் நின்று ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பல பேர் பார்த்துருப்பாங்க, நானும் பார்த்துருக்கிறேன். திடீரென்று ஒரு நாள் அவர் வருகிற வழியிலே கூட்டம் நடந்து கொண்டிருந்தது, நற்செய்தி பெருவிழா நடந்து கொண்டிருந்தது. அதில் நின்று கேட்டு கொண்டிருந்தார். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மாறினது. அவருடைய பெயர் பார்த்திபன். எனக்கு அருமையானவர்களே, அவளை தெரியாத ஜனங்கள் லைன் சொல்ல இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய குடிகாரர் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். அவள் வாழ்க்கை மாறினது. அவள் வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. நாங்களாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவங்கள பார்க்கும்போது எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் மாத்திரமல்ல, அவள் தாயார், அவருடைய தகப்பனார், அவருடைய அண்ணன், அவருடைய சகோதரி, அனைவருடைய வாழ்க்கையிலும் இவரை பார்த்து அவர்கள் எல்லாம் ரட்சிப்புக்குள் வந்தார்கள். இவரை பார்த்து எல்லாரும் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். ஆம், அவருடைய வாழ்க்கை புதிதாய் மாறினது. பேச்சு மாறினது, செயல் மாறினது. அவருடைய குடும்பமே கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் அர்ப்பணிக்கும் போது இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய், இந்த நாள் ஒரு இனிய நாளாய், இந்த நாள் ஒரு அருமையான கிருபை பெற்ற நாளாய் ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அர்ப்பணிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் இருந்தாள், கிறிஸ்துவோடு இருந்தாள். எனக்காக கிறிஸ்து எதை செய்திருக்கிறார்? சிலுவையில் எனக்காக தன்னையே அர்ப்பணித்தாரே. சிலுவையில் எனக்காக, உங்களுக்காக தன்னையே முழுவதும் அர்ப்பணித்தாரே. சிலுவையில் கொடூரமாய், அரை நிர்வாணமாய், அவமான கோலத்திலே தொங்கினவர் எனக்காகவே தொங்கினார். எனக்காகவே சிலுவையில் தொங்கினார். என்னுடைய பாவங்களையும் என்னுடைய சாபங்களையும் அவர் சுமந்து விட்டார். என் வாழ்க்கையிலே புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய சிருஷ்டிப்பையும் தரப்போகிற விசுவாசியுங்கள். ஆண்டவரிடத்தில் பேசுங்கள். இன்னும் குறைகளே சொல்லிக்கொண்டு நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், அதெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், என்னையும் புது சிருஷ்டியாய் வணைந்து புதிய ஆசீர்வாதத்தாக நிரப்பும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். இந்த நாளிலே ஆண்டவர் புதிய ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்பப் போகிறார். நீங்களே நினைத்து பார்க்காத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அநேகர் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் காண்பார்கள். இது எப்படி வந்தது என்று கேட்கத்தக்கதா என் தெய்வம் இன்றைக்கு நடத்தப் போகிறார். கண்ணீரோடு இருக்கின்றீர்களோ, பாரத்தோடு இருக்கின்றீர்களோ, வேதனையோடு இருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு இருதயத்திலும் புதிய சிருஷ்டிப்பா நீர் மாற்றுவீராக. அவள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பழைய காரியங்களையும் தகப்பனே களைந்து போட்டுவிட்டு உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் புதிய காரியங்களை செய்து மகிழ பண்ணும். இதுவரை கண்டிராத, புத்திக்கு எட்டாத காரியங்களை செய்து மகிழ பண்ணுவீராக. ஆசீர்வதியும் ஆளுக செய்யும். இன்றைக்கே அந்த ஆசீர்வாதம் தொடருவதாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.